பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு ஒரு பழமொழியை காரணமாக்கி மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை என்று திருமணத்திற்கு தவிர்த்துட்டு வராங்க. சில இடங்கள் நடைமுறையில் உள்ளது. குறிப்பாக மூல நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்தால் மாமனார் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு நம்பிக்கை பலரிடமும் இருக்குது. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லைங்க. இதுதாங்க உண்மை. மூல நட்சத்திரத்தின் உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஜோதிடத்தில் என்ன கூறப்படுதுன்னா, ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அப்படின்னு இருக்குது. இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அரசனை போல உயர்வுடன் வாழ்வார்கள் அப்படின்றது தான் அர்த்தங்க. மேலும் மூல நட்சத்திர 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் பிரச்சனைகளை முறியடிக்கும் வலிமையும் இயற்கையாக அமையும் அப்படின்னு கூறப்படுதுங்க. அதை தவறாக புரிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க, பெண் மூலம் நிர்மூலம் என மாற்றி கூறுவது முற்றிலும் தவறுங்க, தவறான கருத்துங்க. ஆனால் மூல நட்சத்திரத்தின் சிறப்பு பார்த்திங்கன்னா, மூல நட்சத்திரம் என்பது அடித்தளம் அல்லது ஆணிவேர் போன்ற சக்தி கொண்ட நட்சத்திரமாகவே கருதப்படுதுங்க. தனுசு ராசியின் முதல் நட்சத்திரம் இது இல்லையா, குரு பகவானின் அருளை பெற்ற சிறப்புடையதுங்க. இந்த மூல நட்சத்திரம் என்னன்னா, சிங்கத்தின் வால் போன்றும் மலை போன்ற யானையை அடக்கும் அங்குசம் போலவும் வெற்றியை குறிக்கும் ஒய் வடிவம் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்ங்க தைரியசாலிங்க. வெற்றியை நோக்கி போராடுவாங்க, எதற்கும் அஞ்சாத மனப்பான்மை கொண்டிருப்பாங்க, வாழ்க்கையின் பிற்பகுதியில் பெரிய உயர்வை அடைவாங்கங்க. இது ஜோதிடத்தில் கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, திருமணத்தில் வெற்றி அல்லது தோல்வியை ஒரு நட்சத்திரம் மட்டும் தீர்மானிக்காதுங்க. ஜாதகத்தில் உள்ள பல அம்சங்கள், கிரக நிலைகள், பொருத்தங்கள் ஆகியவற்றை முழுமையாக பார்த்து முடிவு செய்யணுங்க. வெறுமனே மூல நட்சத்திரத்தை வச்சுட்டு தட்டி கழிக்கிறது சிறப்புடையது இல்லைங்க. அதனால் மூல நட்சத்திரத்தினால திருமணம் தடை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த பதிவு.